ப்ரீ ப்ரொடக்ஷனில் நான் ரொம்ப டைம் எடுத்துப்பேன். ம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. யாத்திசையோட பட்ஜெட் வந்து ஒரு 3,4 கோடி தான். நான் என்னோட படத்துக்காக நான் என் டீம் வந்து உருவாக்குறேன். என் டீம் வந்து உருவாக்குறதுன்னு தாண்டி வந்து தயார்படுத்தேன். ம். ம். இப்போது இதே மனநிலையோடு நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ம். ஜெயிச்சிடலாம், பண்ணிடலாம், ம். நானும் பண்ணிடுவேன், ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. ம். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ யாத்திசையை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் இல்லை. ம். திரும்பி பார்த்தா 5 பேரோ 10 பேரோ தான் இருக்கும். யாத்திசை வந்து என்னை பொறுத்தவரை தலை சிறந்த படைப்புலாம் இல்லை. ம். அதில் நிறைய குறைகள்லாம் இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற படத்துக்கு எனக்கு 25 ஏடி ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது வருவாங்க, போகும்போது என்னை குறை சொல்லிட்டு திட்டி கீப்பிட்டு தான் போவாங்க. ஆரம்பத்தில் தெரியும் இது இப்படி தான் நடக்கும், இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி தான் நிகழ்த்தவே முடியும் அப்படின்ன மாரி எதுக்காக நம்ம வந்தோன்ற இந்த டிசிப்ளின் இல்லை, அது இருக்கிறவனால மட்டும்தான் அது எந்த அடைய முடியும். சினிமானா பார்ட்டியாக இருக்கும், சினிமானா மோகமாக இருக்கும். அந்த சினிமா நான் இல்லை. நாங்கள் கொண்ட சினிமா கடினமாக தான் இருக்கும், கரடு முரடாக தான் இருக்கும். எழுதுறதுக்கு வந்து பெரிய பொருளாதாரம்லாம் தேவை வேறு. ஒரு பேனாவும் பேப்பரும் நீங்களாக போகும். இந்த சடங்கு சீன் ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு மிருகமாக சின்னதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக மனிதர்களை, இந்த மாதிரி மனிதர்களை வெட்டுறது இருந்திருக்கா சார் மரபு? நிறையா ஒரு ஒரு இதெல்லாம் படித்தேன் நான். 13ஆம் நூற்றாண்டோ 12ஆம் நூற்றாண்டோ சோழர்கள் காலகட்டத்தில் தான் நீ நரபலியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 100 பலி கொடுத்து அதை நிறுத்தின மாதிரி ஒரு விஷயங்களே இருக்கு. அதெல்லாம் சர்வசாதாரணமாக இல்லை. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது இது ஜஸ்ட் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா உங்ககிட்ட இருந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நார்மலாக நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள், நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை பற்றி எழுதுறதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி எப்படின்னு நமக்கு தெரியும். ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம், நம்ம படித்த இடம், நம்ம வாழ்ந்த இடம், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பற்றி ஒரு கதை பண்ணிடலாம். ஒரு 1000 வருஷம் முன்னாடியோ, இல்லை 500 வருஷம் முன்னாடியோ, இல்லை 100 வருஷம் முன்னாடி கூட நம்ம பிறக்காத ஒரு காலகட்டத்தில் ஒரு கதை நடக்குது அப்படிங்கும்போது, அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, இல்லை அவங்களோட பேச்சு வழக்கோ, இல்லை அவங்களுடைய சைக்காலஜியோ எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் எப்படி சார் ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இல்லை, இது அடிப்படை வந்து ஆய்வு நூல்கள் தான். ஆய்வாளர்கள் இருக்காங்க, அது சார்ந்த ஆய்வுகள் நடக்கும்ல, அதை தேடி தான் போகும்போது. இப்போது அதான் சமீப காலத்தில் நடக்கிறதுனா அந்த மனிதர்களை போய் நம்ம பார்த்து பேசுகிறோம், அதை எழுதலாம். இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாகரிகம் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆய்வு நூல்கள் அதை தாண்டி வந்து இலக்கியங்கள் போய் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தொடங்க முடியும். இப்போ இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ வாசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒன்று டைரெக்டாக ஹிஸ்ட்ரியாகவே சொல்கிற மாதிரி சில நூல்கள் இருக்கும். சிலது வந்து அதை கொஞ்சம் இன்னும் சாகச கதைகளாக மாற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இது ரெண்டுமே வாசிச்சிருப்பீங்களா சார்? சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ரெண்டு பிடிக்குமா? வாசிக்கிறதுலாம் வந்து ஒரு நம்மளோட பயணத்தோட ஒரு அடிப்படை தான். ட்ராவல் இருக்கும், அதான் ட்ராவலில் வந்து வாசிப்பு வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நேரம் இல்லை, வாசிக்கிறதுக்கான மனநிலை இருந்தால் கூட அதுக்கான நேரம் இல்லை. நான் உங்கள் வயசுல இருப்பேன்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் வாசிக்கிறதெல்லாம் தேடி தேடி வாசித்தோம். அதோட அடிப்படையில் வேலை பார்க்கறது தான். உங்களுக்கு பிடிச்ச ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஏதாவது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? நீங்கள் அப்போ அந்த டைமில் வாசித்தது, ரசித்தது? இல்லை, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் தான் எல்லாருமே ரொம்ப பாப்புலர், எல்லாரும் பாப்புலராக இருந்தாங்க. பட் கம்பேரிட்டிவாக அவர் எழுதுனதில், கல்கி எழுதுனதில் சிவகாமியின் சபதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நிறையா இருக்குது, கரெக்டாக ஞாபகம் வரல. நிறைய வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நம்ம பண்ணும்போது இருக்கிற ஒரு சந்தேகம் சார், இப்போ ரியல் ஹிஸ்ட்ரியில் சில விஷயங்கள் நடந்திருக்கும், நம்ம அதுலேருந்து 1-2 உண்மையான கேரக்டர்ஸையோ இல்லை சம்பவங்களையோ மையப்படுத்தி நம்ம முழுக்க முழுக்க புனைவாக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஒருவேளை அதை பார்த்து வளர்ற இப்போ இருக்கிற பசங்க இவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒருவேளை ஹிஸ்ட்ரி பற்றின நரேட்டிவே வந்து தப்பாக ஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது ஒரே ஒரு கதையை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி மாற்ற முடியும்? அதே மாதிரி நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி வந்து சரிதான்றது எப்படி சொல்லுங்க? இப்போ ஆய்வாளர்கள்ன்றது வந்து ஒரே ஒரு ஆய்வாளர் கிடையாது. ஆய்வு நூல்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஆய்வு நூல் கிடையாது. ஆய்வாளர்களுக்குள்ளேயும் நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கு. இப்போது எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்மளோட இரும்பு காலம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒருத்தர் சொல்லும்போது, ஒருத்தர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறார், ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறார்.
அப்போ எதை அடிப்படையாக வச்சு கேட்டு எல்லாருமே அவங்கவுங்க தரவுன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுவாங்க. ம் அவங்கவுங்களோட ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ம் நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்து அதை மையமாக வச்சு நம்ம முன்னேறி போகணும். அதே மாதிரி நான் எடுக்கிறது வந்து பீரியாடிக்கல் ஃபிக்ஷன். ம் இது வந்து ஹிஸ்ட்ரி அப்படியே எடுக்கிறது ஒன்று இருக்குது. ம் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது. ம் அதை தாண்டி வந்து பீரியாடிக்கல் ஃபிக்ஷன் ம் நிறைய சினிமாவில் வந்து நிறைய நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்குது. ம் இந்த பீரியாடிக்கல் ஃபிக்ஷன்னா அந்த காலகட்டம் தான். ம் காலகட்டத்தை தான் எடுப்பேன். ம் காலகட்டம் முழுக்க வந்து புனைவாக இருக்கும். ம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னா ஹிஸ்ட்ரியை அடிப்படையாக வச்சு ஃபிக்ஷன் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் போது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்த ஃபிக்ஷன்ல அதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சுதந்திரம் வாங்கினதுன்றது வந்து ஹிஸ்ட்ரி இல்லை. ஆமாம் 1947 சுதந்திரம் வாங்கினதுன்றது வந்து ஹிஸ்ட்ரி. ம் இப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சுதந்திரம் வாங்க போகிறதுன்றது வந்து நடந்த நிகழ்வு. இப்போ நான் வந்து ஒரு ஃபிக்ஷனாக எழுதுறேன். 2 காதலர்கள் வந்து அந்த இடத்துல லவ் பண்ணுறேன். அவங்களும் ஏதோ ஒரு மூலையில் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு எழுதும்போது அந்த காதலர்கள் இருக்கிறதுக்கான ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை. அப்போ அது வந்து புனைவாக இருக்குது. ஆனால் வரலாற்றில் வந்து சுதந்திரம் வாங்கினதுன்றது நிஜமாக இருக்குது. ஆமாம். அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு கதை எழுதுங்க, அது வந்து புனைவாக இருக்குது. அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இப்போது 1947 நிறைய நிகழ்வு நடந்திருக்கலாம். இந்த இண்டிபெண்டன்ஸ் தாண்டி நிறைய நிகழ்வுலாம் நடந்திருக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தை ரீக்ரியேட் பண்ணி அந்த இண்டிபெண்டன்ஸ்லாம் எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்து ஏதோ ஒரு நண்பர்களோட ஒரு கதையை எடுக்கிறோம் வச்சு அது வந்து பீரியாடிக்கல் ஃபிக்ஷனாக அந்த பீரியடை ரீக்ரியேட் பண்ணுறோம். இப்போ யாத்திசையுமே பீரியாடிக்கல் ஃபிக்ஷனில் தான். பீரியாடிக்கல் ஃபிக்ஷன் கம்ப்ளீட் பீரியாடிக்கல் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரியில இருந்து 2-3 மனிதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், அதே மாதிரி ஐனர், இந்த மாதிரியான இனக்குழுக்கள், பேரரசுகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த கதை வந்து புனைவு. இப்போ அந்த ஐனர்களுடைய அந்த புரட்சி இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க புனைவு. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ சில இனக்குழுக்கள் வந்து ஒரு போர்ல தோத்து போகும்போது அது வந்து ரொம்ப அடிப்படை உலக நீதி. அது ரொம்ப நாகரீகமா இருந்த ஒரு இனக்குழு போராலையும் பஞ்சத்தாலையும் வீழமைது அது வந்து நாடோடி சமூகமும் மாறி இது மிகப்பெரிய ரோம் பேரரசுக்கு நடந்துச்சு. ரோம் உச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அது வீழ்ச்சிக்கு அப்புறம் அது நாடோடி சமூகம்னா உடஞ்சி செதஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் அது. அது வந்து இயற்கையோட சுழற்சியில் அது உலகம் முழுக்க சுமேரியன்ஸ்னு ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்தது. அவன் நாகரிகத்தோட ஆரம்பம்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். மிடில் ஈஸ்டில் ஆமாம் இங்கத்தில் அதுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம்லாம் வந்துருச்சு ஆய்வாளர்கள் படி. பட் ஆனால் இப்போ சுமேரியன்ஸே இல்லை. அவங்க என்னவா மாறிட்டாங்க, என்னவா இருக்காங்கன்னு தெரியலல்ல. இப்போ அதெல்லாம் அது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் முதல் படம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி ஞானச்சருக்குன்னு ஒன்று பண்ணியிருக்கீங்க. பட் மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் சார் ஹிஸ்டாரிக்கல் ஜானரில் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கம்பேரிட்டிவ்லி டிஃபிகல்ட் இல்லையா மற்றது? அதனால தான் பண்ணணும். எது கஷ்டமாக டிஃபிகல்ட் பண்ண முடியாதுன்னு மேட்ச்க்கு நம்ம பண்ணலாம், பண்ண முடியும், ட்ரை பண்ணலாம்னு ஒரு முயற்சி தான். இப்போ அது கதையாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ஸ்டோரி. அது அந்த கதையை நீங்கள் போய் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் பண்ணும்போது அதை இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதுக்கான எப்படி சார் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை அதான் அது வந்து நம்ம ஒரு நாள் நிகழாது ஒரு விஷயம். இப்போ ரேண்டமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு டேரக்டர், நான் வந்து ஒரு ப்ரொடியூசர், இல்லை நான் ஒரு இன்வெஸ்டர், என்கிட்ட காசு இருக்கு, நீங்கள் நேராக வந்து என்கிட்ட காசு சொல்லி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் ஒரு சிட்டிங் ஒரு சந்திப்பில் வந்து அது இல்லையே. அதுக்கு ஒரு காலகட்டம் எடுக்கும். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உருவாகும். நீங்கள் என்னதான் அற்புதமான ஒரு கதையை சொல்லியா இருந்தாலும், நீங்கள் திறமையாக இருந்தாலும், உங்களை நம்பி ஒரு கோழியோ 2 கோழியோ ஒருத்தர் எப்படி கொடுப்பாரு? ஆமாம் ஆமாம். அது கதையை தாண்டி நிறைய விஷயங்களை தாண்டி அது நிகழ்வு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க புரிய வைக்கணும். 2-3 வாட்டி பேசணும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பண்ண வேலைகள்லாம் இருக்குது, நம்மளோட டீமு, இதெல்லாம் அவங்க கால்குலேட்டிவாக நம்ம ஐடியாலஜியை நம்ம ஐடியாவை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிட முடியும்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணுவேன். இந்த கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும். ரிஸ்க்கு தான்ன்றது தெரியும் எல்லாருக்குமே, சினிமா ரிஸ்க்கு தான். ஆமாம். பட்டு அது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும்.
இதை பண்ண முடியும், இப்படி பண்ணால் இப்படி வரும், ம் இதை இப்படி உருவாக்கிடலாம் அப்படின்றது வந்து ஒரு கால்குலேட்டிவாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் புரிய வைக்கணும். ம் அது புரிய வைக்கும்போது சினிமா நிகழும். இப்போ இதை ஏதாவது ஒரு பைலட் மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணி காமிச்சிங்களா சார்? இல்லை அந்த மாதிரி பண்ணல நான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்லாம் இருக்கும்ல, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷனில் நான் ரொம்ப டைம் எடுத்துப்பேன். ம் ஒரு ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடியுமே ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் ஒர்க் பண்ணுவேன். ம் ஏன்னா என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. ஆர்டிஸ்டோட பட்ஜெட் வந்து ஒரு 3.25 கோடி தான். ம் சரிங்களா? அப்போ ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்கேல் ஆஃப் மூவியை வந்து ம் ஃபுல் ஆஃப் பண்ணேன். அப்போ அதுக்கு வந்து நான் ப்ரீ ப்ரொடக்ஷனோட காலத்தை வந்து ரொம்ப அதிகம் பார்ப்பேன். ம் எல்லாமே ஸ்டோரி போர்ட் பண்ணுறேன். ம் நான் என்ன எடிட் பண்ணுறேனோ அதுதான் பேப்பரில். ம் அதை ரிவர்ஸில் சொல்லுவேன், என்ன பேப்பரில் இருக்கோ அதை தான் நான் எடிட் பண்ணிட்டேன். ம் எக்ஸ்ட்ராலாம் எடுக்கல. ஓகே நாங்கள் டைம் லைன்லேருந்து தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ம் மொத்தமாக. ம் அவ்வளோதான். நான் என்ன பிளான் பண்ணணுமோ அதுதான் எடுக்கிறேன். இந்த ம் பிளான் பண்ணுறதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ரிஹர்சல் ஆகும், ம் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறோம். ம் இந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் ஒரு வருஷத்துக்கிட்ட பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ 3.25 கோடியில இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஒரு படத்தை தயாரிச்சிட முடியுது அப்படின்னா இப்போ மற்ற இப்போ ஜென்ரலாக இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுசஸாகவே இருக்கட்டும் மற்றவங்களாம் எந்த இடங்கள்ல சார் தவறு பண்ணுறாங்க எதனால இல்லை, பட்ஜெட் அது என்னால் சொல்ல முடியாது. இப்போ நானே திருப்பியுமே ஆர்டிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் நல்லா தான் எடுக்கும். ம் அதில் நிறைய தவறுகள்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ம் அதே மாதிரி சினிமாவில் வந்து நம்ம எப்படி அணுகிறோன்றது, ம் அதே மாதிரி மெனக்கெடல் இருக்கு. ம் அது நிறைய விஷயங்கள் செய்கிறோம். எதுக்காக நம்ம காசு கொடுக்க போகிறோம், ம் எதுக்காக நம்ம காசு கொடுக்க போகிறது இல்லை. ம் எங்களுக்கு பஸ்ஸு போதும். ம் காட்டுக்கு வந்து நான் இங்கேருந்து லொக்கேஷன் போகிறதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே போதும். எனக்கு அந்த ம். ஒர்க் அவுட் வேணும், கார் வேணும். ம் காரில் கட் பண்ணுற 10,000 ரூபாய் எடுத்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிப்பேன், ம் காஸ்டியூமாக தைச்சிப்பேன். புரியுது அது மாதிரி நான் பட்ஜெட் அதே மனநிலையை என் டீமுக்கு நான் உருவாக்கணும். ம் யாருக்குமே ஏசி ரூம் வேணாம். ம் எனக்கு சும்மா தங்குறதுக்கு இடம் இருந்தால் போதும், பாதுகாப்பான இடம் இருந்தால் போதும் காட்டில். இப்போ இதே மனநிலையில் வேறு ப்ரொடக்ஷன்ஸ் டீம் இருக்குமான்னு எனக்கு தெரியுது நான் என்னோட படத்துக்காக நான் என் டீம் வந்து என் டீம் வந்து உருவாக்குறதுன்னு தாண்டி வந்து தயார்படுத்தேன். ம் ம் அதுக்காக வந்து அவங்க ஓடுறாங்க. ம் அது பட்ஜெட் வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே மட்டும்தான் கொடுக்கணும். ம் அப்படி தான் அது உருவாகும். அது எல்லாத்துலேயுமே நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். புரியுது. அதாவது சாப்பாடு, ம் சிக்கன், மட்டன், ம் மீன் வேற அப்படின்னு இல்லை என் ப்ரொடக்ஷன். ம் எனக்கு என்னோட குழுவுக்கு வந்து சும்மா ஒரு டைப் சாதம் வந்தால் போதும். ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து படம் உருவாக்கப்படுறது தான், அங்கே நடிக்கிற ஒரு விஷயங்கள் தான். அது மாதிரி தான் அது. ஸோ எதெல்லாம் ஸ்க்ரீனில் வரப்போகுதோ அதுக்காக மட்டும் செலவு பண்ணி மற்ற எல்லாத்தையுமே கரெக்டாக போதுமான அளவு வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த இந்த படம் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற படம் ஞானச்சரிக்கை 3மே கிட்டத்தட்ட ஒரே டீம் இல்லையா சார்? உங்களை சுற்றி இருக்கிறவங்க. ஆமாம், பெரும்பான்மைன்னு சொல்லலாம். அப்போ அந்த டீம் தான் இந்த 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 பட்ஜெட்குள்ளே எடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய டீம். இல்லைன்னா இப்போ இந்த டீம் பேஸ் பண்ணியே இப்போ எனக்கு என்ன கேள்வினா சார், எப்படி ஒரு நம்மளை சுற்றி இந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் டீம் எப்படி உருவாக்குறது? நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க உங்கள் டீமில் இருக்கிறாங்க? என்ன மாதிரி ஆம்பிஷியஸாக இருக்கிற ஆள் நான் ஒண்டி இல்லைல்ல. ம் இந்த உலகத்தில் நான் ஒண்டி தான் அப்படின்னு கிடையாது. ம் என்ன மாதிரி அந்த துறையில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் இருப்பாங்க. ம் அவங்கள தேடி நான் போகிறேன். ம் அதே மாதிரி இந்த டீம் வந்து ஒரு நாளில் உருவாக்கல. ம் இந்த டீமை நான் உருவாக்க 10 வருஷம். ம் என்னோட எடிட்டரும் நானும் கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஒன்றா இருக்கோம். ம் நானும் சேவனும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 வருஷமாக ஒன்றா இருக்கோம். ம் இப்போ அந்த மாதிரி இப்போது என் கூட மகேந்திரன் எடிட்டர் கூட சேவன் கூட எங்கள் கூட ட்ராவல் பண்ண மாதிரி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க. ம் நம்மளும் பண்ணலாம், படம் பண்ணலாம். ம் ஆனால் அந்த பயணம் வந்து எல்லாரையுமே பிரிச்சிரும். முடியாது, ம் ட்ராவல் பண்ண முடியாது. ம் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ம் எதுக்கு? ஆனால் இலக்கு வந்து எங்களுக்கு அதுதான். அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் இலக்கு எங்களால் விட முடியாதுன்ற ஒரு ம் முனைப்பு இருக்குல்ல. அது மாதிரி ஆரம்பிக்கமே நாங்கள் 100 பேர் ஆரம்பித்தோன்னா அந்த இலக்கு இன்னும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அந்த இலக்கு அடையலை. ம் எங்களுக்கான இலக்கு வந்து வேற எங்கேயோ இருக்குது. ம் யாத்திசைன்றது வந்து ஒரு கதவு திறந்துருக்கு. ம்
அதுக்கப்புறம் அடுத்த கதவை திறக்கிறதுக்கு நான் ம். ஓடிட்டுருவேன். ம். அந்த கதவு தொறந்தோனே இன்னொரு கதவு. ம். இது எதுவுமே எங்களுக்கு இலக்கு கிடையாது. எங்களோட இலக்கு, எங்களோட கனவுன்றது வேற எங்கேயோ இருக்கு. ம். அதுக்கு நான் இன்னும் ரொம்ப போராட வேண்டியிருக்கு. ம். நெறைய மலைகள ஏறி இறங்கணும். ம். இப்போ இதே மனநிலையோட நாங்க ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ம். ஜெயிச்சிடலாம், பண்ணிடலாம், ம். நானும் பண்ணிடுவேன். ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. ம். டீமா சொல்றேன். ம். ஆனா போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப யாத்திசைய தாண்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 100 பேர் இல்ல. ம். திரும்பி பார்த்தா 5 பேரோ, 10 பேரோ தான் இருக்கும். ம். ஆனா இந்த பயணத்துல வந்து வேற எங்கேயோ ஒரு டீம் அது மாரி உருவாக்கி, அங்கேருந்து தெரிஞ்சவன் என்னோட சேரலாம். ம். இந்த மனநிலையில இருக்கிறவங்க. ஆனா யார் சேர்ந்தாலும் அதான் இன்ஜின் போயிட்டே தான் இருக்கும். ம். பெட்டி வர பெட்டி வரும். ம். அது அந்த மாரியான ஒரு மனநிலை. நான் அத உருவாக்கணும். அது ஒரு நாள்லலாம் ம். நிகழாது. அது வந்து ரொம்ப எல்லாத்தையுமே தியாகம் பண்ணேன். ஒரு ம். கட்டத்துல வந்து அப்படிதான். ம். எது மூச்சு தான். ம். அப்படின்ற கேள்வியில வந்து சினிமா தான் முக்கியம்ன்ற மாரி வேற எல்லாத்தையுமே தூக்கி போடு. ம். அப்படி இருக்கிற மனநிலையில இருக்கிற மனிதர்கள்லாம் ஒண்ணா சேரும்போது இது நிகழும். இதோட அதிசயம்லாம் நிகழும். ம். ஞாத்து செய்வோன்னு என்னை பொறுத்தவரை ஒரு தலை சிறந்த படைப்புலாம் இல்லை. ம். அதில் நிறைய குறைகள்லாம் இருக்கு. ஆனா அதை நாங்க நிகழ்த்தி காட்டிட்டோம். ம். ஆனா எனக்கு அப்புறம் வரவங்கலாம் அதோட அதிசயத்தெல்லாம் நிகழ்த்தும். ம். என்னோட சேர்ந்த குழுவெல்லாம் உருவாக்கலாம். ம். அதெல்லாம் சாத்தியம் தான். இப்போ இந்த இந்த மனநிலைன்னு நீங்க சொல்றது வந்து, இப்ப இந்த இந்த கலைக்காக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம குடுக்குறோங்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மனநிலையை சொல்றீங்களா சார்? இப்போ உங்ககிட்ட இப்ப நெறைய பேர் இப்ப ஏடியா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இந்த டீம இன்னும் நீங்க பெருசுபடுத்த வேண்டியிருக்கும். இன்னும் பெரிய படங்கள் பண்ணும்போது இன்னும் நெறைய மேன் பவர் தேவைப்படும். அப்போ ஒரு ஒரு உங்கள தேடி வர்ற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க என்ன மாரியான எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பீங்க சார்? அதுதான் என்கிட்ட இப்பயே வந்து இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற படத்துக்கு எனக்கு 25 ஏடி ஒர்க் பண்றாங்க. ம். ஆனா இந்த 25 ஏடியும் 25 பேர் ஆரம்பிச்சு 25 பேரை ம். என்னோட பயணிக்கல. ம். நிறைய பேர் வந்தான் போனான். ம். நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ம். இப்போ இந்த ஷெட்யூல் முடிஞ்சோடனே ஒரு 5000 பேர் போயிடுவான். ம். திருப்பி ஒரு 5000 பேர் வரலாம். ம். ஆனா கடைசியா படம் முடிய மீதி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ம். இது ஒரு அசாத்தியமான ஒரு என்ன சொல்றது? உடல் உழைப்புலாம் 2வது தான். சகிப்புத்தன்மை, ம். புரிதல், ம். பொறுமை ம். எல்லாமே தேவை சினிமா. ம். உடல் உழைப்பு வந்து ரொம்ப தேவை. ம். மன உழைப்பு வந்து ரொம்ப அதாவது மன கட்டுப்பாடு வந்து ரொம்ப தேவை. ம். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து புரிதல் ரொம்ப தேவை. ம். அதான் தாண்டி வந்து பொறுமை ரொம்ப தேவை. ம். இது எல்லாமே கம்பைன் ஆகும்போது தான் இதை நிகழ்த்த முடியும். இப்போ ஏடின்றது நான் பெருசாலாம் கேள்விலாம் கேட்க மாட்டேன். ம். நீ வந்து என்னோட ட்ராவல் பண்ணு அதுலேயே தெரிஞ்சிடும். ம். வந்து 2 நாளில் போயிடுவானுங்க, ஒரு ம். வாரத்தில் போயிடுவானுங்க, ம். ஒரு மாதத்துல போயிடுவானுங்க, ஒரு வருஷத்தில் போயிடுவானுங்க. ம். ஆனால் நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். ம். அவ்வளோதான். இப்போ நீங்க உங்கள சுத்தி ஒரு ஒரு டீம் இவ்ளோ கன்வின்சிங்கா, பேஷனேட்டா ஒரு டீம பில்ட் பண்ணி, அவங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய விஷன நம்பி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வராங்க. கிட்டத்தட்ட இப்ப யாத்திசையில எப்படி கொதி வந்து எல்லாரையும் திரட்டி, அவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எடுத்துட்டு போறாரோ, ஸோ அந்த மாரி நீங்க வந்து இவ்ளோ கன்ஸ்ட்ரெயின் பட்ஜெட்ல ஒண்ணு பண்ணும்போது, பல சிரமங்கள் தாண்டும்போது, ஆமாம். அவங்கள எப்படி மோட்டிவேட்டடா வச்சிருக்கீங்க? இல்லை எல்லா நேரத்துலையுமே எல்லாருமே மோட்டிவேட்டடாகவும் இருக்க முடியாது. ம். அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டிசிப்ளின் தான் வேணும். ம். நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது வருவாங்க. ம். வரும்போது என்னை குறை சொல்லிட்டு திட்டி தீர்த்துட்டு தான் போவாங்க. ம். இப்போதைக்கு நல்லவங்க இருந்தா. ஆ. அது வந்து அதான் மோட்டிவேஷன்றது வந்து எல்லா நேரத்துலையும் கூட ம். சொல்ல முடியாது. ம். மோட்டிவேஷன் வரும் போகும். டிசிப்ளினாக இருக்கும். ம். ஆரம்பத்தில் தெரியும் இது இப்படி தான் நடக்கும். ம். இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி தான் அதை நிகழ்த்தவே முடியும். ம். அப்படின்ற மாரி எதுக்காக நம்ம வந்தோன்ற இந்த டிசிப்ளின் இருக்குல்ல, அது ம். இருக்கிறவனால மட்டும்தான் அது எந்த அடைய முடியும். ம். அதுக்கு நடுவில் வந்து வேற ஏதேதோ ஆசை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வந்தான். ம். சினிமானாலே வந்து கலர் கலர் லைட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நைட்டு ம். பார்ட்டியாக இருக்கும், ம். டிவியாக இருக்கும். ம். அவங்க ஊரில் போய் ஜாலியாக இருக்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு வந்து. ம். ஆனால் அது சினிமா கிடையாது. ஆம். அது வந்து ஒரு கற்பனை கதை. அது கற்பனை உலகம். சினிமான்றது வந்து ஒரு உலகத்தையே நம்ம உருவாக்குறோம். ஆமா. இல்லை, ம். கதைன்றது வந்து ஒரு உலகம். ம். இந்த உலகம் வந்து வண்ண பொடிகளாலலாம் உருவாகாது. ம்.
அது உருவாக்கின வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. தாஜ்மஹால் அழகா இருக்கு. தாஜ்மஹாலை கட்டினா வந்து கஷ்டப்பட்டு தானே கட்டியிருப்பான். ம் வெளிலேருந்து பார்க்குறவனுக்கு தான் அது அழகு. ம் அதே மாதிரி தான் சினிமா உருவாக்குறது வந்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்து தான் பண்ணும். ம் ஆனால் அந்த படைப்பை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தான் அது அழகு. ஆனா ம் உள்ள வேலை பார்க்குறவங்க வந்து அது ஒரு கடினமான மனநிலை. ம் சரி, அப்போ இதில் எங்கே எனக்கு சந்தோஷம், எங்கே நிம்மதி கிடைக்குதுன்னா, நான் அந்த படைப்பை உருவாக்கும்போது நான் சந்தோஷப்போம். ம் எனக்கு அது நிறைவாக இருக்குது. ம் என்னோட டீமுமே அதை ரசிக்கிறாங்க. ம் அதுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் ம் ஒரு குடும்பமாக பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் கேட்டு சினிமானா பார்ட்டியாக இருக்கும், ம் சினிமானா மோகமாக இருக்கும். அந்த சினிமா நான் இல்லை. ம் அந்த சினிமா இங்கே நாங்கள் பண்ணுற சினிமா கடினமாக தான் இருக்கும், ம் கரடு முரடாக தான் இருக்கும். ம் வெளியில் அது அவுட்புட்டாக வரமாரி தாஜ்மஹாலை நீங்கள் பார்க்குற டூரிஸ்ட்டுக்குன்னு அது அழகாக இருக்குமே, திருப்பி அதை கட்டினவனுக்கு அதை டிசைன் பண்ண இன்ஜினியருக்கு, ஒரு இன்ஜினியர் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆர்கிடெக்ட்ஸ் அது அந்த காலத்தில் ஆமா எல்லாமே. அப்போ அவனோட வழி தான் அது அங்கே அடிப்படை. ஆனால் அவனோட மனநிலை என்னென்னா, அவன் பண்ண ஆர்கிடெக்சரை வேறு யாரும் என்ன பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துல தான் அவனுக்கு அந்த சுகமே இருக்குது. ஆனால் அவன் உழைப்புன்றது அவன் போட்டுதான் அப்படிதான் சொன்னீங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்த இப்ப படைக்கும்போது அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள ரசிக்க வைக்குது. அதுதான் உங்களுடைய மகிழ்ச்சின்னு சொல்றீங்கல்ல. அது வந்து எழுத்துல அதிகமா இருக்கா? இல்ல அது உருவாக்கத்துல அதிகமா இருக்கா சார்? எழுத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம். ம். அது அதே மாதிரி சினிமாவாக உருவாக்குறதுன்றது வந்து 2வது கட்டம். ம். அதோட நீட்சின்னு சொல்லணும். ம். ம். எழுதுகிற வரல் பார்த்தீங்கன்னா எனக்கும் மட்டும்தான் சண்டை. ம். என்ன நான் கன்வின்ஸ் பண்ணணும், நான் எழுதணும். ம். ஓகேங்களா? அது வந்து ஒரு 10% தான் ப்ரெஷர். ம். அழுத்தம்னு வச்சுப்போம். ம். இல்லை பிரச்சனை ஏதோ ஒரு டேர்ம் ம். வச்சுக்கோங்களேன். அது 10% மட்டும்தான் இருக்கும் ம். ஒரு எழுத்தாளனை. சினிமாவாக போகும்போது அதை வந்து உருவாக்கும்போது நான் மல்டிபிள் மைண்ட்ஸை வந்து ம். கன்வின்ஸ் பண்ணணும். ம். அவங்க கூட கண்டக்ட் பண்ணணும், அவங்கள புரிய வைக்கணும். ம். அதே மாதிரி பொருளாதாரம்னு ஒன்று வந்து உள்ளே வரும். ம். எழுதுறதுக்கு வந்து பெரிய பொருளாதாரம்லாம் தேவை கிடையாது. ஒரு பேனாவும் பேப்பரும் நீங்கள் போதும், நோட்டு இருந்தால் போதும், ம். நான் எழுதிடுறேன். ஆனால் நான் இந்த பேனாவை உருவாக்கணும்னா அந்த இடத்துல பொருளாதாரம். ம். அதுக்கப்புறம் அதை காட்சிப்படுத்தணும்னா அந்த எந்த கேமராமேன் வரான், ம். லைட் வருது, அது வருது, இது வருது, எல்லாருக்குமே புரிய வைக்கணும். நடிகர்கள் வராங்க. அது 10லேருந்து 100ஆக மாறுது சார். ம். நான் உருவாக்குறதுன்றது அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ம். வேலை. ஸோ அப்ப நீங்க இடத்துல தான் கதைய எழுதும்போதே உங்க திரைக்கதைய எழுதும்போதே வந்து இதுதான் நம்ம பட்ஜெட்டு. இந்த ஸ்கேல்குள்ள தான் நம்ம இந்த கதைய பண்ண போறோங்கிற அந்த ஸ்கேலுன்றது வந்து அப்படி கிடையாது. உங்களோட ஆற்றலும் என்னோட ஆற்றலும் ஒன்றும் கிடையாது. ம். என்னால் 10 கிலோ தூக்க முடியும், ம். உங்களால் 20 கிலோ தூக்க முடியும். ம். ம். ஆற்றல் வந்து ஒரு ஒரு மனநிலை மனிதனுக்கு ஆமா. தனி மாறும். ம். இப்போ ஸ்கேல் அப்படி தான். ம். என்னால் வந்து யாத்திசை வந்து என்னால் 3 கோடிக்கு பண்ண முடியும். ம். இப்போ அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ஒருத்தங்க 30 கோடி தேவைப்படலாம், ம். 100 கோடி தேவை, ஒருத்தனுக்கு 1 கோடியில் கூட பண்ணதுக்கான திறமைகள் இருக்கலாம். ம். அது அவன் வந்து அந்த சூழலை, அந்த மனிதர்களை, அந்த நேரத்தை எப்படி அணுகுறான், ம். எப்படி மேனிப்புலேட் பண்ணுறான்றது ம். பொறுத்து அதெல்லாம் மாறும். ம். நான் எழுதுகிற கதைகள் வந்து ரொம்ப பெரிய ஸ்டைல். ம். அதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்லலாம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ம். பட் ஆனால் நான் எழுதும் போதே எப்படி பண்ணலாம், எப்படி ம். பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் ம். மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், கிரியேட்டர் மாறுபடும். இப்போ உங்களுக்கு அப்ப அது எழுதும்போது அது இத நம்ம பண்ண முடியுமாங்கிறத ஒரு வாட்டி யோசிக்கும்போது அது அது எழுதும்போது ஒரு பிரச்சனையா இருக்காதா உங்களுக்கு? இப்ப நம்ம இல்லை, அதுதான் அதை எழுதும் போதே அதை எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி தான் எழுதுவான். ம். சிலது வந்து கார்த்தியமே இல்லைன்னா அந்த எழுத மாட்டேன். ம். அதை வேற மாதிரி கொண்டு போவோம். அப்படிதான். இப்போ இப்போ ஒரு உதாரணமா நம்ம பேசலாம். இப்போ யாத்திசையிலேருந்து இப்போ அதோடைய இன்டர்வல் பிளாக்ல இப்போ கொதியும் அவனோட ஆளுங்களும் போய் பாண்டிய மன்னனை துரத்திட்டு அவங்க பிடிக்க போறாங்கங்கிறது கதையில நடக்க போகுது. இப்போ கதையை அதை யோசிக்கும் போது இது வந்து எப்படி வேணாலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம்ல. அது ஒரு ஒரு பெரிய போரா இருந்திருக்கலாம். ஆனா அதை வந்து ஒரு கொரில்லா அட்டாக்கா நீங்க அதை கட்டமைக்கிறீங்க. இதுதான் அந்த வித்தியாசமா சார்? இல்லை இல்லை, அதுதான் அந்த வித்தியாசம். ம். அந்த கொரில்லா அட்டாக்கான காரணங்களையுமே பொருத்தி வரும். ம். ஒரு பேரரசை வந்து போர் வந்து எல்லாம் ஹீல் பண்ணிடும். ஆமா. எப்படி ஹீல் பண்ணுவோம்? ஆமா. மெயினர்கள் வந்து ஒரு சிறு படை, ம். படிப்படையில அவங்க கொரில்லா அட்டாக்லாம் பண்ணுவேன். ம். அப்போ நான் வந்து சேரனுக்கும் அந்த கதையில வந்து பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டைன்னு எழுதல. ம். நான் எழுதியிருந்தேன்னா அதை என்னோட
என் சக்தின்னு ஒன்று இருக்கு. ம் அதுக்கு உட்பட்டு நான் அது பெரிய சண்டையெல்லாம் காட்ட முடியும். ம் அதனால தான் என் இடத்துல இனக்குழுவா. ம் இப்போ அதனால அது குறியிலாவா மாறும். ம் எப்படியா நீங்க சொல்ற மாதிரி. இப்போ நீங்க அந்த கதைய ஆரம்பிக்கும்போது, இந்த இனக்குழுவ பத்தி ஒரு கதை பண்ணலாம். அதுலேருந்து ஆரம்பிச்சதா? இல்ல ஒரு ஒரு பீரியாடிக்கல் ஃபிக்ஷன் பண்றோம். அத நம்ம பட்ஜெட்குள்ள பண்றோங்கும்போது எந்த மாரி கதை ஒரு காலகட்டத்தோட ஒரு வரலாற்று படங்கள் பண்ணணும் ம், அப்படின்னு அப்படிதான் வருது. ம், இனக்குழுவை பத்தி பண்ணணும்னு வரல. ம், ஒரு வரலாற்று படம், அந்த காலகட்ட பீரியட் படம் ம், போடுறோம்னு அதை எப்படி பண்ணலாம் அப்படி வரும் ரிவர்ஸில். ம். அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த மாரி ஒரு இனக்குழு புரட்சி பண்ணி ஒரு பெரிய ஆமா, மாமல்லத்தை ஆமா. அதெல்லாம் அதுக்கப்புறம் தேடி நம்ம ஆய்வு பண்ணி எந்த இனக்குழு வைக்கலாம். ம், நிறைய இனக்குழு இருக்கான். ம், இளைஞர்களை ஏன் செலக்ட் ம், பண்ணுறதுக்குன்ற ஒரு காரணம் என்ன? ம், ஏன்னா அவன் பாலை நிலத்தில் ம், அவன் ஏன் பாலை நிலத்துக்கு போகணும்? ம், ம், ஏன்னா தமிழ்நாடே வந்து ஒரு செழுமையான ஒரு ம், பகுதிகளும் அவன் எதுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணும் பாலை ம், நிலத்தில். அப்போ அவன் அங்கே போயிருக்கானா அவனுக்கு ஏதோ ஒரு ம், பிரச்சனை இருந்துடும். ம், அது போர்னால ம், இருந்திருக்கான். பஞ்சத்தாலையும் இருந்திருக்கான். ம், ஆனால் பஞ்சத்தால் இவங்களான்றது வந்து அந்தளவுக்கு ஏற்றுக்க முடியாது. ம், ஏன்னா பஞ்சம் வந்து திருப்பி சரியாகும். ம், ஆனால் போர் அப்படின்னு பெருசாக பாதிப்பு இருந்திருக்கான். ம், அப்போது அப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ம். அந்த மாதிரி தான் வரும். இப்ப இந்த கதைய எடுத்துட்டு நீங்க பண்ணும்போது, இதுக்கான காரண காரியங்கள் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுல வந்து இப்ப எயினர்களையோ, இல்ல குதி இவங்க எல்லாரையுமே ஒரு கிளீன் அண்டர் டாக்ஸா காமிச்சு ஒரு ஹீரோயிக்கான ஒரு படமா இத பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து அத ரொம்ப இயல்பா அப்ரோச் பண்ணி இல்லை அதான் அது என்னோட பொலிட்டிக்கல் விஷன் மாறும். அதான் ஒருத்தருக்கு ஒன்று மாறும். ம், நான் ராஜாக்களை க்ளோரிஃபை பண்ணணும்னு விரும்பலை. ம், போர், அதிகாரம் இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலைன்னு நான் ம். உணர்றேன். அதனால அதை தான் நான் பண்ணேன். இப்போ நீங்க இதுவரைக்கும் யார்கிட்டயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து, அப்படி தொழில என்னன்னு கத்துக்கிட்டு வந்த ஒருத்தர் கிடையாதுங்கும்போது, இந்த இந்த கிராஃப்ட்ட நீங்க எப்படி சார் கத்துக்கிட்டீங்க? எழுதுறதையும் நான் படித்தேன். ம், நான் அடிப்படையில் ஒரு இன்ஜினியர். ம், அதை தாண்டி வந்து எங்கள் அப்பா வந்து மெக்கானிக். ம், நான் கிராஃப்ட்டுன்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு நான் பிறந்ததுலேருந்தே நான் கிராஃப்ட் தான் பார்ப்பேன். ம், அவர் வந்து பைக்கை பிரித்து போட்டு வேலை பார்ப்பாரு. ம், வீட்டில் ஏதாவது கார்பெண்டிங் நம்ம பெயிண்ட் அடிக்கிறது ம், கிராஃப்ட்ன்றது வந்து எனக்கு அப்படி பிறந்து வளர்ந்ததுலேருந்தே வந்துடுச்சு. ம், அதை தாண்டி இன்ஜினியரிங் பண்ணும்போது அது கிராஃப்ட் ஓரியன்டாக யோசிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன். ம், அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ம், சினிமாவை. அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய ஒரு ஷார்ட் டு ஷார்ட் கூட எனக்கு கட் பண்ண தெரியாது. முதல்ல எடுக்குமே ஷார்ட் ஃபிலிம். ம், ஷார்ட் டு ஷார்ட் கட் பண்ணால் ஆங்கிள் மாற்றணுன்ற ஒரு ம், ரொம்ப பேசிக்கான ஒரு அறிவு. ம், அது எனக்கு தெரியாது. நான் ஒரே ஆங்கிள்லேயே வச்சு கட் பண்ணி எடிட்டிங் டேபிளில் போய் பார்க்கும்போது ஏதோ ஜம்ப் வரும். ம், அப்புறம் அது என்ன ஜம்ப்புன்ற மாரி தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். ம், ஷார்ட்லேருந்து ஷார்ட் கட் பண்ணும்போது ம், ஆங்கிள் மாற்றணும், இல்லைன்னா சைஸு ம், ஷார்ட்டோட சைஸ் மாற்றணும். ஏதோ ஒன்று சம்திங் மாற்றினா தான் அது கரெக்டாக வரும். ம், அப்போது நாங்கள் கற்றுக்குறோம். ம், அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டு ம், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ம். லேர்னிங் தான் இது எல்லாமே. இப்போ அடுத்தது நீங்க வேற காலகட்டத்துல இருக்கிற கதைகள எழுதுற மாரி, வேற வேற நிலப்பரப்புகள்ல இருக்கிற கதைகள் எழுதியிருக்கீங்க. உங்களோட லிட்ரேச்சரும் நான் படிச்சதுனால, நீங்க உங்களோட இடத்த சாராம வேற இடங்கள்ல நடக்கிற கதைகளும் எழுதுறீங்க. இதுக்கான ரிசர்ச் எப்படி சார் பண்றீங்க? ரிசர்ச் அதுக்கான எக்ஸாம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது படிச்சது. இல்ல இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற படமா இருக்கட்டும். இப்ப இப்ப யாத்திசை 1000 வருஷத்துக்கு முன்னாடினா, இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற படம் தமிழ்நாடு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு காலகட்டத்தை உருவாக்குறோன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தை போய் முதல்ல படிக்கணும். ம், இப்போ 40 நான் சுதந்திர காலகட்டம்னா அந்த சுதந்திர காலகட்டத்தை படிக்கணும். ம், அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஆய்வாளர்கள் ம், எழுதுனதெல்லாம் படிக்கணும். ம், இதை சார்ந்து இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆய்வாளர்கள்கிட்ட பேசு. ம், அப்படிதான் சின்ன ம், சின்ன அப்படிதான் வருவாங்க. தொடக்கம் அப்படிதான் முதல்ல வாசிக்கணும். ம், அதுக்கப்புறம் அதுக்கான மனிதர்கள்கிட்ட பேசணும். ம். அப்படிதான் அதுலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுலேருந்து அப்படியே போவாங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய திரைமொழி இருக்குல்ல, ஃபில்ம் லாங்குவேஜ். இப்ப இது எங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு புடிச்ச டைரக்டர்ஸ் இந்த மாரி இல்லை நிறைய இருக்கும். எனக்கு ஒரு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ம், நிறைய பேரை குடிக்கலாம். ஆனால் ஒன்றுத்தோட நான் நிற்கல. ம், இதே தான் திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ம், நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறேன். ம், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ம். இது 1 to 1 இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க. 1 to many. ஒன் டு ஒன்னா இருக்கவும் முடியாது. நமக்கு பல விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒரு ஒரிஜினாலிட்டிய ஒண்ணு உருவாக்குவோம்.
நான் இந்த மாதிரி கேட்குறேன் சார், நீங்க கத்துக்கிட்டு இருந்த காலத்துல நீங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராஃப்டை ரசிக்க ஆரம்பிச்ச காலத்துல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்களோ 2 3 ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நீங்க தேடி தேடி கூட பார்த்துருப்பீங்க அவங்க எல்லா படத்தையும். நிறைய இப்போ நம்ம ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதி ராஜா, பாக்கியராஜ் ஆரம்பிச்சு மணிரத்னம் எல்லாருமே நீங்க அதர் லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் ஏதாவது இருந்தா கூட சொல்லலாம் சார். ஏன்னா அடுத்து இப்போ இதை பாக்குறவங்க அவங்க கூட போய் இந்த படங்கள்ல இங்கிலீஷ் படங்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட்லாம் ஏதாவது மெல் கிப்சன் பிடிக்கும், அதுக்கப்புறம் டேவிட் குன்சே, அப்புறமா சாசசி, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நிறைய கமர்ஷியல் படம் பார்ப்பேன். மார்வல், டிசி இந்த படங்கள்லாம் நிறைய பார்ப்பேன். அனிமிலாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஹிந்தியில் நிறைய பார்ப்பேன். அந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். சரி, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஐடியாலஜி பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இவ்வளோ கிளாரிட்டியாக யோசிக்கிறீங்க. இப்போ பார்க்கும்போது அந்த படங்கள்ல இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. இப்போ இல்லை, நீங்கள் அந்த படம் பார்க்கறது வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இல்லை வந்து ராக்கின்னு ஒரு படம் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். பாக்ஸிங் படம் தெரியல, சில்வஸ்டர் ஸ்டாலோன் படம். ரொம்ப ஃபேமஸான படம் சார். நான் வந்து அது ஒரு 6வது 7வது 8வது தான் படிக்குமே நான் அதை பார்க்குறேன் தொடர்ச்சியாக. நான் பெரிய பாக்ஸர் ஆகணும்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் எனக்கு இன்ஸ்பயர். உங்கள் லிபரேஜ் கூட பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆனால் பாக்ஸர் ஆகலை, பட் ஆனால் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண படம். ஓகேங்களா, ஜாக்கி சான் படங்கள்லாம் பார்க்குறேன். அந்த டைமில் வந்து விஜய் டிவியில் வந்து தமிழ் டப்பிங் பண்ணி போடுவாங்க. அதிரடி திருவிழா அதுவும் வரும், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் நைட்டு சனிக்கிழமை நைட்டு போடுவாங்க. வந்து குடும்பத்தோட பார்த்துட்டு பார்ப்போம். நிறைய சைனீஸ் படங்கள் போவோம், ஜாக்கி சான் படங்கள் தாண்டி நிறைய சைனீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு கும்ஃபு மாஸ்டர் ஆகணும், சைனா போகணும், சாம்லின் டெம்பிளில் சேரணும், பீன் ஒரு இன்ஸ்பிரேஷனு. ஆனால் அதெல்லாம் ஆகலை. அதுக்கப்புறமா நம்ம வளர வளர ஒரு பக்குவம் வரும், எதை வந்து எடுத்துக்கணும், இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். ஹாக்கி பார்த்துட்டு அடுத்த நாள் காலைல எழுந்துச்சி ஜாக்கிங் ஓடுற இப்போலாம் இருக்குது. ஒரு 2 நாள் ஓடும், அப்புறம் 10 நாள் அவ்வளோதான். மோட்டிவேஷன் அவ்வளோதான் வேலை பார்ப்போம், இன்ஸ்பிரேஷன் அவ்வளோதான் வேலை பார்ப்போம். பட் ஆனால் இதை ஒண்டியுமே சினிமா ஒண்டியுமே பார்த்துட்டே இருந்தால் நம்ம அப்படிதான் டம்ப் ஆகிடும். அதுன்றது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய பயணிக்கிறோம், நிறைய மனிதர்களை பார்க்குறோம், நம்மளோட சமூகம், நம்மளோட குடும்பம், இதெல்லாமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக அதுலேருந்து சரியில் வர முடியும். இப்போ நீங்க இதுல ஒரு இந்த சடங்கு சீன் ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு மிருகமா சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா மனிதர்களை, இந்த மாதிரி மனிதர்களை வெட்டுறது இருந்திருக்கா சார்? மரம் நிறையா. இப்போ நான் மனிதர்களை வந்து ஒரு ஒரு இதெல்லாம் படித்தேன் நான். 13ஆம் நூற்றாண்டோ 12ஆம் நூற்றாண்டோ சோழர்கள் காலகட்டத்தில் தான் நீ நரபலியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 100 பலி கொடுத்து அதை நிறுத்தின மாதிரி ஒரு விஷயங்களே இருக்கு. அதெல்லாம் சர்வசாதாரணமாக இல்லை. இப்போ உங்களோட இலக்கியம் எழுத்து அது இப்போ தொடர்ந்து எழுதுவீங்களா? எழுதுவேன். இப்போ ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. இந்த படம் பண்ணுற படம் முடிஞ்சோடனே ஒரு நூல் வெளியிடுவேன். எழுதிட்டு அது ஒரு கண்காண்ற மாதிரி அது எழுதும் போது என்ன இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எழுத்து வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கதை ஸ்பார்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சார். நீங்கள் இப்போ டைரக்டராகவும் இருக்கீங்க, ஒரு பக்கம் ஒரு இலக்கிய ஆசிரியராகவும் இருக்கீங்கும் போது ஒரு கதை ஸ்பார்க் ஆகாமல் நமக்கு தெரியாது இது எங்கே போய் லேண்ட் ஆக போகுது, இது படமாக பண்ணுறதுக்கு சரியான கதையா இல்லை நாவலாக போய் முடிய போதா நமக்கே தெரியாது. அந்த முடிவை எப்படி சார் எடுக்கிறீங்க? இந்த கதையெல்லாம் முடிவுல நம்ம கையில் தான் இப்போ இருக்கு. நான் நாவலாகவும் எழுதலாம், படமாகவும் எடுக்கலாம். என்னோட அடுத்த மோட்டிவ் வந்து படம்னா அது படம் சார்ந்து தான் யோசிக்கும். யோசிக்கும் போதே நம்ம படத்துக்கு ஒரு கதை யோசிக்கிறோங்கிற மனநிலையில் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஒரு படம் தான் பண்ண போறேன், இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு படம் தான் பண்ண போறேன் அப்படின்னா அது படம் என்ன படம் பண்ணலான்றது தான் யோசிப்பேன். அதே மாதிரி இதெல்லாம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் பண்ணுமா, இப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குது, அந்த மாதிரி எனக்கு ஒரு 50 வயசு வரை எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அதே மாதிரி இதெல்லாம் நான் நாவலாக எழுதணும், இந்த கதைகள்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு. அந்த ஐடியாஸ் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து நான் ஒர்க் அப்படின்னு அது பண்ணணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 புத்தகம் இல்லை 3 படங்கள் பரிந்துரைக்க முடியுமா? என்னோட புத்தகங்களே இல்லை, அதை நீங்க இதுவா சொன்னீங்கனாலே இப்போ பார்க்குறவங்களுக்கு பரிச்சயமாகும்.
நான் ரொம்ப நேசியல் புத்தகங்கள், அதாவது நான் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிற புத்தகங்கள் வந்து நானும் என் பூனை வெற்றியலோட்டன், அப்புறமா சாண்ட்விச், இந்த 2 புத்தகம். அதை தாண்டி நான் எழுதியிருக்க புத்தகங்கள் வந்து லிபரேட்டுகள் அது புத்தகம், அப்புறம் கடவுளில் டிசிப்ளின் கதைகள், இதையே நான் பரிந்துரைக்கிறேன். படங்கள்னு பார்த்தா நிறைய படங்கள் இருக்கு. என்ன சொல்றது? நான் எந்த மாதிரி கேட்குறேன்னா சார், உங்களுக்கு நீங்க ரொம்ப ரசிச்சிருந்துருப்பீங்க. இப்போன்னு இல்லை, ஒரு ஆரம்ப காலத்துல கூட ரசிச்சிருப்பீங்க. மனநிலையில இல்லை ரீசெண்டாக பார்த்த நல்ல படமா இருக்கலாம். ரீசெண்டாக அதான் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த படங்கள்லாம் பார்த்து. இருங்க, ஏதாவது சொல்லிட்டே வாங்க ஆயிஷா. இப்போ இன்டர்ஸ்டெல்லார் போட்டேன், திருப்பி போய் பார்த்தேன் தியேட்டரில், நல்லா இருந்துச்சு. கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படங்களோ இல்லை இல்லை அவரோட படங்கள்லாம் ரீசெண்டாக திருப்பி பார்த்தது வந்து $1,000,000 வீடியோ. இப்போ ஒரு படம் வந்தது இல்லை, ஸ்கார்செஸே, அவருடைய இப்போ போன வருஷம் வந்து நான் போய் பார்த்தேன், செம படம், கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் ஆஃப் லவ். என் படம் செம படம். நான் அந்த படத்தை பாருங்க, ஓகே சூப்பர் படம். சார். இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத பத்தி கொஞ்சம் பிரீஃப் மாதிரி. அதான் நான் அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு, அது யாத்திசையில் இருக்கிற பெரும்பான்மை டெக்னீஷியன்ஸும் கதாபாத்திரங்கள் நடிகர்களும் வந்து 1940 காலகட்டத்தில் இந்த ஒரு புனைவு தான். பீரியாடிக்கல் ஃபிக்ஷன் அந்த சமுத்திரகனி சார், அப்புறம் சசிகுமார் சார்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. பவானி பவானி தென்னை கதாபாத்திரம். அதுக்கான ஒரு 2 ஷெடியூல் முடிஞ்சிருக்கு, 3 ஷெடியூல். ஓகே வேலை போயிட்டு அடுத்த வருஷம் இப்போ ரிலீஸ். இந்த வருஷத்துலேயே கடைசியில் முயற்சி பண்ணுறேன். சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஃபார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி உங்கள்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.